படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா வந்து பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா வெளியே போவீங்க. சில சீன்லாம் வந்து வீட்டில் போய் கூட நினைச்சு சரிலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மொக்க ப்ரோ வேஸ்ட் ப்ரோ வந்து வீட்ல இருந்திருக்கலாம் ப்ரோ. ஏன் அந்த அளவுக்கு நல்லா இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஆனா லைக் அங்க ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். என்ன சொல்ல லாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாகா தான் போற மாதிரி. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு அது இருந்தது. மேபி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் போட்டுனாலும் நல்லா இருக்கு. பட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படினா போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை ஃபுல்லா எடுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. லாக் எதுவும் இருக்கா? இந்த லாக் இல்ல. சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க 10க்கு? 9.5 9.5 கொடுப்பீங்க. அரசியல் கருத்துல இதுல எதுவுமே இல்ல. அரசியல் கருத்து வந்து இதுல எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்களே தவிர அரசியல் கருத்துல இதுல எதுவுமே இல்லை. இப்போ ஏ படமா தோழா தான் சார். எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் இருக்கு. மூவி நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஆவரேஜா நல்லா இருக்கு. என்ன சொல்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமை உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதுதான் கதை, என்னதான் சொல்ல வர்றாங்க நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் ஒன்று எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட் வந்து தொலைச்சிட்டோமே நடா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க. அந்த கேரக்டர் எல்லாமே கேரக்டரா வாழ்ந்துருக்காங்க. என்ன கான்செப்ட் நல்லாவே பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல லாக் எதுவும் இருக்கா? லாக் எதுவும் இருக்கா? லாக் எதுவும் எல்லாமே பக்கா தான். சாட்டிஸ்ஃபை பண்ணாம எக்ஸ்பெக்டேஷனா? இந்த ஜெனரேஷனுக்கான நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சமையல். செகண்ட் ஹாஃப் ஓகே. மியூசிக் நல்லா இல்ல. பட் மூவி ஓகே. கான்செப்ட் ஓகே. போர் அடிக்காம போதுங்களா? ஓகே தான். ஃபர்ஸ்ட் புடிச்சிருச்சா? வருமா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா போர் அடிச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. தேங்க்யூ. சோ அவர் ஆக்டிங் ஹீரோயின் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூவி. ஹோட்டல்ல பிஜிஎம் வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் வைஸ் இந்த லவ் வைஸ் கனெக்ட் வச்சு கிளைமாக்ஸ்க்காகவே இந்த படத்துக்கு வரலாம். சாங்ஸ் பத்தின கருத்து வந்து செம்மையா ஓவராலா பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. எப்படா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி தான் இருக்கு. சித்தார்த் சாரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுனா லாக் ஆகல. ஆக்சுவலா ஃபுல் மூவிமே லாக் கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சித்தார்த்ல ஒரு சிவா பண்ற காமெடிக்கும் ஒரு என்டர்டெய்னிங் மியூசிக் இல்லாதனால ரொம்ப லாக் ஆகுற மாதிரி. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரியுமே நல்லா இருக்கு. லாக் இல்ல. படத்துல லாகே கிடையாது. நல்லா அவுட் ஆஃப் 4னா எல்லாமே மெமரி லாஸ் அது கனெக்ட் ஆனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய பாட்டு இருக்கு அப்படினாங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கா? ஆக்சுவலி ஒரே ஒரு இடத்துல மட்டும் சம்மந்தமே இல்லாம பாட்டு வந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் வந்து அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸ்ட்ராங்கான பிஜிஎம் இல்ல. ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. நல்லாவே எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். ஒரு வாட்டி ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம். ரெண்டாவது வாட்டிக்கு பாடி தாங்க. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க 10க்கு? 6 கொடுக்கலாம். 6. லாக் எதுவும் இருக்கா? லாக் இல்ல. ஸ்மூத்தா கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.